என்னடா இது ஏதோ சந்தனத்த தட்டி வச்சிருக்க மாரி நெனைக்கிறீங்களா? இது சந்தனம் இல்லங்க. மீன்கள் சாப்பிடக்கூடிய வந்து எறங்க. இந்த எற நல்லா கெட்டியா, உருண்டையா நல்லா வந்துருச்சுங்க. சரி இத வச்சோனே ஒரு ஐடியா வந்துருச்சு. நம்ம குட்டையில இருக்க ஏதாச்சும் மீன புடிச்சு பாப்போம்ன்னு சொல்லிட்டு பிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால நம்ம வச்சிருக்க தூண்டில் எடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம தூண்டில் வந்து மொத நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டேங்க. ஏன்னா ஒவ்வொரு தூண்டில் அந்த மரத்துல கொத்தி கொத்தி வச்சிருக்கவட்டி அது உடைஞ்சு உடைஞ்சு போயிரும். அதனால இதுவும் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்தேங்க. கரெக்ட்டா இருந்துச்சு. அதனால நம்ம பண்ணி வச்சிருந்த உருண்டையிலிருந்து கொஞ்சோன்னு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அந்த கொஞ்சோன்னு எடுத்துட்டு அந்த முள்ளுக்கு முன்னாடி வச்சு நல்லா அமுக்கி விட்டேங்க. இந்த உருண்டைய எப்படி செய்றதுன்னு தெரியும்னா, கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போனீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இது எப்படி செய்றதுன்னு. நம்ம ரொம்ப தண்ணியா இந்த உருண்டைய செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த தூண்டில வந்து நிக்காதுங்க. நழுவிட்டு போயிரும். அது மாரி ரொம்ப தூளா செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, மேலேயே தண்ணி மேலேயே நின்டுக்கிறோம். கரெக்ட்டான பாத்துல செஞ்சுட்டு உள்ள தூக்கி போடணுங்க. சரி நானும் இத மாட்டிட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டேங்க. தூக்கி போட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு 3 என்றதுக்குள்ளயே என்ன ரிசல்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். நான் போட்ட 1, 2 நொடிகள்லயே மீன் உள்ள இழுக்க ஆரம்பிச்சுருச்சு. நானும் விருட்டுன்னு மேல இழுத்துட்டேங்க. இழுத்து பார்த்தா தான் தெரியுது அது பாறை மீனு. சரி இந்த தடவையும் பாறை மீன் தான் வந்திருக்கு. நம்மள்ல ரோகு, சிலேப்பி என்னென்னமோ மீன் இருக்கு. ஆனா எல்லா டைமும் நம்ம போடும்போதெல்லாம் பாறை மீன் மட்டும் தாங்க மாட்டுது. சரி அத பார்த்தேங்க ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அதனால மீன்லேருந்து முள்ள மெதுவா கழட்டி புண்ணாகாத அளவுக்கு எடுத்து விட்டேங்க. மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விட்டாச்சுங்க.